திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தன் என் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே வேலும் மயிலும் துணை. வேல்மாறல் வகுப்பு வேல்மாறனுடைய விளக்க உரைக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு தாங்க. அதை விட முக்கியம், உங்கள் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் வேல்மாறல் ஒலிக்கட்டும், அந்த வேலனுடைய அருள் எப்பவும் போல உங்களுடைய வீட்டில் பொங்கி வழியட்டும்னு சொல்லி வேல்மாறனுடைய விளக்க பகுதியாக 3வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த 3வது பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின், ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் யானை தெரியுமா? என்ன சார் லூசு மாதிரி கேட்குறீங்க? யாராவது யானையை பார்க்காம இருப்பாங்களா? அத்தனை பேரும் யானையை பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த யானை எப்படி பிடிப்பாங்க அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நான் அதை சொல்கிறேங்க. என்னென்னா, சமீபத்தில் தியோடர் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளருடைய புத்தகம் படிக்கும்போது இந்த யானை எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எனக்கு தெரிஞ்சுது. ஒன்றும் இல்லை, காட்டு யானை பிடிக்கணும்னா ஒரு பெரிய குழி வெட்டிக்குவாங்க. அது மேலே நிறைய இலதலையெல்லாம் போட்டு மூடி வச்சு அந்த குழிக்கு அந்த சைடு முன்பகுதியில் பெண் யானையை நிற்க வச்சுருவாங்க. இந்த பெண் யானை மேலே இருக்க ஆசையினால அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மதம் சொட்டக்கூடிய அந்த காட்டு யானை வேகமாக வரும். பெண் யானையை பிடிக்கணும்னு நினச்சி கிட்ட போகும்போது அந்த குழியில் தவறி விழுந்துடும். அதுக்கப்புறம் என்ன, கொண்டு போய் வச்சு அதை அந்த ஒரு மர சட்டத்தில் போட்டு அடைச்சி சாப்பாட்டை காட்டி அதை காட்டி ஆசையை பெருக்கி 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 அதுக்கப்புறம் அதை தன் வயப்படுத்தி சங்கிலியால் கட்டி அந்த அங்குசத்துக்கு அடிமைப்படுத்தி அதுக்கப்புறம் அது என்ன வேலை சொன்னாலும் செய்யும். நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம், கும்கி யானையெல்லாம் பார்க்கலாம். இது எதுக்கு சார் எங்ககிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா, இதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு உண்மை தொடர்பு இருக்குங்க. என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எதையாவது பிடிக்க போகிறோம், முன்னாடி ஒரு குழி இருக்கும், படார்னு விழுந்துருவோம். குழிக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் அதை வச்சு நம்ம வாழ்க்கையவே செதறடிச்சிடுவாங்க. உதாரணத்துக்கு நிறையா பேர் கடன் தொல்லைங்கிறாங்க. காரணம் என்ன? தன்னுடைய வருமானத்திற்கு மீறி ஏதாவது ஒன்று எங்கேயாவது போய் எவனையாவது பார்த்து இது மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி எதையாவது ஒன்று வாங்கிடுவோம். மாதம் பூரா கஷ்டப்படுறதுக்கு, காசு கட்டுறதுக்கு கஷ்டப்படுறோம். இந்த யானையை நீங்களும் அப்படியே கம்பேர் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டி அடிமையாக்குவது தான் இந்த வாழ்க்கையினுடைய சொல்ல முடியாத ஒரு உண்மைங்க. அப்படித்தான் கர்மாவும் வேலை செய்யும். இதை இங்கே போயிட்டீங்கன்னா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி இருக்கிற இடம் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது. அங்கே போயிட்டோம்னா இன்னும் நல்லா இருப்போம்னு சொல்லி அங்கே போய் இங்கே போய் ஆசையினால் இந்த துன்பச் சங்கிலியை ஒவ்வொன்றா பெருக்கி பெருக்கி அதை நம்ம காலில் கட்டி அப்படி பம்புற மாதிரி அந்த சங்கிலி எங்கெல்லாம் இழுத்துட்டு போதோ அந்த வாழ்க்கை அப்படியெல்லாம் அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். அது கடைசி நேரத்தில் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கவும் முடியாமல், துன்பத்தை விட்டு வெளியே வரவும் முடியாமல், சந்தோஷம்னா என்னென்னு தெரியாமல், கடவுள்கிட்ட முறையிட்டாலும் தெரிய மாட்டேது. ஏன்னா இந்த சங்கிலியை உள்ள கொடுமை என்னன்னா, யானைக்காவது பாகம்தான் சங்கிலி உருவாக்கி கட்டி வச்சிருப்பான். நம்மளுக்கு என்னன்னா, இந்த சங்கிலியை நம்ம தாங்க உருவாக்கணும். கணியன் பூங்கன்றனார் சொல்றார், தீதும் நன்றும் பிறதர வாராங்கிறார். இந்த சங்கிலியை நல்லா டைட்டாக உருவாக்கிட்டோம். அதை விட ஒன்று என்னென்னா, ஒரு பெரிய ஆணி, நினச்சாலும் யார் நினச்சாலும் கழட்ட முடியாத காங்கிரீட் போட்டு ஒரு ஆணியை நல்லா ரெடி பண்ணி அதில் போய் கட்டி வச்சிடறோம். கட்டி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆணியும் எடுக்க முடியாது. அந்த ஆணிக்கு பேர் என்ன தெரியுமா? பிறவின்னு அர்த்தம். எத்தனை தடவை இந்த கர்மாவை சேர்த்து 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 அந்த ஆணி, பிறவிங்கிற ஆணி இருக்கிற வரைக்கும் இந்த சங்கிலி, துன்பச் சங்கிலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் பிறப்போம் இறப்போம் பிறப்போம் இறப்போம். அருணகிரிநாதர் சொல்றார், 7 கடல் மணலை அளவிடனும் அதிகம்ங்கிறார். 7 கடல் இருக்க மணல் எடுத்து ஒவ்வொன்றா கூடி எண்ணிடலாம், ஆனால் என்னுடைய பிறவியை மட்டும் எண்ணவே முடியாது. எத்தனை பிறவி, எத்தனை தாய், எத்தனை தந்தை பிறந்து 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 இப்படி இழைக்கிறோமே. அப்போ இந்த பிறவி சங்கிலி, துன்பச் சங்கிலி, சரி பிறவி சங்கிலி தான் போகுமான்னு கேட்டால் இல்லை. இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பச் சங்கிலி யார் உருவாக்குனா? நம்ம தான் உருவாக்கணும். ஏன் போய் அந்த துன்பச் சங்கிலி உருவாக்கணும்? நம்மளுக்கு ஆசை பெருக்கெடுத்தது, இது வேணும், அது வேணும், இது வேணும்னு ஆசையை அதிகமாக இந்த சங்கிலி அதிகமாகிட்டே போகுது. அப்போ இந்த சங்கிலியை யார் உடைப்பா அப்படிங்கிற கேள்வியோடு நிப்பாட்டிட்டு இப்போ நான் அந்த சொல்லக்கூடிய வேல்மாறனுடைய வரிக்கு வரேன். அது என்னன்னா, பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்துமிடுனி களத்து முளை தெரிக்க வரமாகும். பயந்துராதிங்க. நிறைய பேர் வேல்மாறலில் சொல்கிறாங்க என்னென்னா, சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், கரடு முரடாக இருக்குது சார். என்னென்னா, நம்மளுக்கு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு. தமிழ் மாதிரி ஒரு இனிமையான மொழி எதுவுமே இல்லைங்க. தமிழை படிக்க படிக்க நாக்கு அப்படி வன்மையாக மாறும். படித்து பார்த்தா தெரியும். நிறையா பேர் வேல்மாறல் படித்த உங்களுக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இது 2 தடவை படித்தோம்னா ஈஸியாக வந்துடும். இது என்ன அழகாக சொல்லுதுன்னா, பணக்கை முக அப்படின்னு சொன்னால் இந்த என்ன சொல்லுது, பனைமரம் மாதிரி நீண்ட துதிக்கையுடைய யானைன்னு அர்த்தம். முதல் விஷயம்.
2வது பணக்கை முக படக்கரட அப்படின்னா என்னன்னா, இந்த நீங்க கேரளா எல்லாம் போனீங்கன்னா யானைக்கு முன்னாடி தங்கத்தினால ஒரு முகப்படம் போட்டிருப்பாங்க. அந்த யானை முகப்படம் போட்டிருக்குதான். அதுக்கப்புறம் 2 கண்ணு பக்கத்துல இருந்து மத நீர் வழிஞ்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வெள்ளை வெள்ளையேர்னு இருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எந்த யானைனா ஐராவதம்ங்கிற யானை. சரி, இந்த ஐராவதம்ங்கிற யானை யாருக்குடைய சொந்தம்? இந்திரனுடைய சொந்தம். இந்திரனுக்கு அதுதான் வாகனம். என்ன ஆச்சு அப்படின்னா, சூரபத்மன் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சூரபத்மன் கொடுங்கோல் ஆட்சியில இந்திரனை கொண்டு போய் சிறையில வச்சிடறான். இந்திரனுக்கே வேலை இல்லைன்னா உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி இந்திரனுடைய வாகனமாகிய இந்த ஐராவதத்தையும் கொண்டு போய் அவன் கொட்டகையில கட்டி வச்சிடறான். இந்த ஐராவதம் என்ன பண்ணுது? முருகா முருகா முருகான்னு கத்துது. இந்திரன் கத்துறானோ இல்லையோ, ஐராவதம் கத்துது, இந்திரனும் கத்துறான். முருகப்பெருமான் வந்தார், அவதாரம் புரிந்தார், சூரபத்மனை எல்லாம் அழித்தார். அழிச்சதுக்கு அப்புறம் இந்த யானையை விடுவிக்கிறார். இதை அருணகிரிநாதர் சொல்றார். எப்படி விடுவிச்சாரா? யானையை சங்கிலியில கட்டியிருக்காருங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணணும்? சங்கிலியைத்தானே வெட்டணும். ஆனா முருகப்பெருமான் சங்கிலியை வெட்டலையா, நேரா வேலை விட்டாரா. இந்த சங்கிலி எதோட அட்டாச் ஆயிருக்கும்? நான் சொன்னனே ஆணி, அந்த ஆணியை போய் நேரா குத்தி அந்த ஆணையை சுக்குநூறா உடைச்சு இந்த ஆணையை விடுவித்ததாம். ஐராவத யானை சந்தோஷமாக போய் நேரா எங்க போயிருக்கணும்? இந்திரன்ட்ட தானே போயிருக்கணும். ஆனா இந்திரன்ட்ட போல நேரா முருகன்ட்ட போச்சு, முருகனை சுமக்க ஆரம்பித்தது. இது என்ன சார் இது எங்களுக்கு புரியலே அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன விஷயத்தையும் இதையும் கொஞ்சம் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை புரியும். ஐராவதம் வேறு யாரும் இல்லை, நாம் தான் ஐராவத யானை. இத்தனை நாள் ஆசை கடலில் அகப்பட்டு நம்மளுடைய துன்பச் சங்கிலியை பெருக்கி ஏதோ பிறவிங்கிற துன்பங்கிற ஆணியில அடிச்சு ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டுக்கிட்டே இருந்தோம். எப்ப முருகா முருகா முருகான்னு சொன்னமோ அப்பவே முருகனுடைய வேல் வந்து அந்த பிறவிக்கு காரணமா இருக்கக்கூடிய ஆணியை சுக்குநூறாக உடைத்து யானையை விடுவித்தது போல நம்மளுடைய துன்பத்தையும் விடுவிப்பாராம். இந்த விடுவிச்சதுக்கு அப்புறம் இந்த அப்ப வரைக்கும் அந்த ஐராவதம்ங்கிற யானை இந்திரனுக்கு சொந்தம். இந்திரன் தான் போயிட்டு இருந்தான். நம்மளுடைய உடம்பும் முருகனை நினைக்காத வரையில், முருகனுடைய வேல் வந்து நம்மளை காக்காத வரையில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருப்போம், ஏதோ ஒன்று சுமந்துகிட்டு இருப்போம். என்னைக்கு முருகனுடைய ஞான வேல் உள்ள வந்து நம்மளுடைய துன்பச் சங்கிலியை அறுக்கிறதோ அப்பொழுதே நம்மளுடைய தேகமும் நம்மளுடைய உடம்பும் மனதும் அத்தனையும் முருகன் பயணிக்கக்கூடிய வாகனமாக மாறிவிடும்னு காட்டக்கூடிய அற்புத மந்திரம்தான் பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்துமிடுனி களத்து முளை தெரிக்க வரமாகுங்கிற வரி. இதை சொன்னால் துன்பச் சங்கிலி அறுபடும். இந்த தேகம், இந்த உள்ளம், இந்த நாக்கு அத்தனையும் முருகன் பயணிக்கக்கூடிய ஐராவத யானையாக மாறிவிடும். இதை எங்க போய் பார்க்கலாம்? திருத்தணி போனீங்கன்னா இந்த வரிக்குரிய அர்த்தத்தை நீங்க திருத்தணி போனீங்கன்னா ஐராவதம்ங்கிற யானை நின்று கொண்டிருப்பதை போய் பார்க்கலாம். இந்த வரியை திருப்ப சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய துன்பச்சங்கிலி எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய வேலாயுதத்தால் விடுவிக்கப்பட்ட அடுத்த நொடியே நாம் சுதந்திரம் எனும் உண்மை சுதந்திரம் என்னும் காற்றை சுவாசிக்க முடியும். நம்மளுடைய நிம்மதி பெருமூச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிம்மதி பெருமூச்சு முருகனுடைய வேளால் தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அற்புத வரிதான் இது. இதை திருப்ப சொல்லுங்கள். உங்களுடைய துன்பச் சங்கிலி அறுபடும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.